இந்த வீடியோவில் செபி யார், செபியோட ரோல்ஸ் என்ன, செபியோட மெயின் கோல் என்ன ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்றத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். 1970s and 80s ஃபர்ஸ்ட் டைமாக வந்து கேபிட்டல் மார்க்கெட்ஸில் ஒரு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரெடியாக இருந்தாங்க, இன்வெஸ்ட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதே டைமில் தான் க்ரீடு வந்து பயங்கரமாக ப்ளே பண்ணிவிட்டு பல பேர் வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்பர் 1, ப்ரைஸில் ஒரு ஆனஸ்டி இல்லை, ஏகப்பட்ட வேல்யூவேஷன் வந்து போட்டுட்டு ப்ரைஸில் ஒரு பயங்கரமான ப்ளே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்பர் 2, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ரூல்ஸு எதுவுமே வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்க. நம்பர் 3, டிலே இன் டெலிவரிங் ஷேர்ஸ். ஸோ ஷேர்ஸ்க்கான பணத்தை மட்டும் வாங்கிட்டு ஷேர்ஸை வந்து கொடுக்கறதும், அதே மாதிரி கொடுத்த ஷேர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குளறுபடி வந்து இருந்தது. 4வது, ஒரு வேல்யூவே இல்லாத கம்பெனியை கூட வந்து லிஸ்டிங்கில் வந்து வச்சுட்டு அது மூலிமா வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டு ஏமாற்றங்களும் நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் வந்து 1970 நடந்தது. ஆனால் அன்னிலேருந்து இன்றைக்கு வரையும் நம்மளோட செபியும் சரி இல்லை கவர்மெண்ட்டும் சரி ஏகப்பட்ட ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்துட்டு இதை வந்து எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பல முயற்சிகள் பண்ணிவிட்டு இன்றைக்கி அது குறைஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் 100% போயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா நான் சொல்லவே தேவையில்லை, அது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரியான நிறைய மால் ப்ராக்டிசஸ்லாம் நடந்துகிட்ருக்கு, அதாவது தப்பான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்குன்னு தெரிஞ்ச கவர்மெண்ட்டு ஃபர்ஸ்ட் டைமாக வந்து செபி அப்படின்ற ஒரு ரெகுலேட்டரி பாடியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ரெகுலேட்டரி பாடி ஆர் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியோட ஃபுல் ஃபார்ம், அதாவது செபியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இப்போ அடுத்து செபியோட ரோல் என்ன ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்றத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். செபி வந்து கேபிட்டல் மார்க்கெட்டோட, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டோட ஒரு வாட்ச் டாக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, எப்போல்லாம் வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து பண தேவை இருக்கோ, அதே மாதிரி எப்போல்லாம் ஒரு இன்வெஸ்டர் வந்து ஒரு கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்களோ, இவங்களுக்கு தேவையான ஒரு எஃபிஷியண்ட்டான செக்யூர்டான என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ண வைக்கிறது தான் இந்த செபியோட வேலை. செபி நம்மளோட இந்தியன் எக்கானமியில் ஒரு பெரிய பங்களிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். செபி முக்கியமாக இந்த 3 பார்ட்டிசிபெண்ட்ஸை தான் வந்து பயங்கரமாக வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க. நம்பர் 1, இஷ்யூவர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ். நம்பர் 2, இன்வெஸ்டர்ஸ். நம்பர் 3, ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேட்ரிஸ். ஸோ செபி எப்படி இந்த 3 பேரையும் டேக் கேர் பண்ணிப்பாங்க அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு, இஷ்யூவர் ஆஃப் செக்யூரிட்டிஸ். ஸோ ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆக போகிறாங்க. அப்படி லிஸ்ட் ஆகுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியை தேவையில்லாமல் வந்து யாரும் பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கீமில் வந்து வாங்கி வைக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த கம்பெனிக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்து இருந்துடக்கூடாது. எவ்வளோ அந்த ஷேர்ஸ் வந்து செல் பண்ணுறாங்களோ அந்த மணி வந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கணும், அவங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கு போய் சேர்ந்துருக்கணும். ஸோ இந்த ஒரு ஃபெசிலிட்டிஸு கரெக்டாக நடக்குதா அப்படின்றத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ஹெல்ப் பண்ணுறது தான் செபியோட வேலை. ரெண்டாவது, எந்த பார்ட்டிசிபெண்ட்டை டேக் கேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் லைக் ரீட்டைல் இன்வெஸ்டராக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டராக இருக்கட்டும். மக்கள் அவங்களோட பணத்தை வந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த கம்பெனி உண்மையிலேயே நல்ல கம்பெனியாக கரெக்டான வேல்யூஷனில் தான் வந்து அந்த கம்பெனி வந்து லிஸ்டிங் பண்ணுறாங்களா, அந்த கம்பெனிக்கு பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ராங்காக இருக்கா, இந்த மாதிரியான பல விஷயங்களை செக் பண்ணிட்டு தான் அந்த கம்பெனி ஐபிஓ வரணும் இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும். அந்த விஷயத்தை கம்ப்ளீட்டாக வந்து யார் மானிட்டர் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செபி. ஸோ இந்த இடத்துல இன்வெஸ்டர்ஸோட ஹார்ட் ஏர்ன் மணியை வந்து எக்காரணத்துக்கு கொண்டு வந்து அவங்க லூஸ் பண்ணாமல் இருக்கிறது செபியோட கடமை. அதை தான் அவங்க ஏகப்பட்ட ரெகுலேஷன்ஸில் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. மூணாவதாக யாரை டேக் கேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேட்ரிஸ். ஸோ இந்த ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேட்ரிஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் மேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு இன்வெஸ்டர், நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலிமா ஒரு ஸ்டாக்கை வாங்குறேன் அப்படின்னா இன்டர்மீடியேட்டர் யார்? புரோக்கர் தானே. ஃபார் எக்ஸாம்பிள், க்ரோ, ஜீரோதா, அப் ஸ்டாக், இவங்களாம் தான் இந்த மிடில் மேன். இந்த மிடில் மேன் எதுவும் தப்பு பண்ணுறாங்களா இல்லையா, அவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, அவங்க எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் செபி வந்து கிளியராக வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ செபி வந்து இந்த 3 பார்ட்டிசிபெண்ட்ஸையும் வந்து டேக் கேர் பண்ணிவிட்டு இவங்களுக்கு தேவையான ஒரு ப்ராப்பரான ஸ்டாக் மார்க்கெட் என்வாயர்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணி அதுக்கு தேவையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத 3 பேர் பக்கமே வந்து அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ செபியோட மேஜர் அப்ஜெக்டிவ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கோல்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 இருக்குது. நம்பர் 1, ப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கண்டினியூஸாக ஒரு 2 to 3 months மேலே போயிட்டே இருக்குது. யாரோ ஒரு இன்வெஸ்டர் வந்து அதை வந்து பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கீமில் வந்து மேலே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு பாயிண்ட்டில் ஒரு இது தெரியாத ஒரு இன்வெஸ்டர், அதாவது ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்துட்டு ஆல் டைம் ஹையில் வாங்கிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து அந்த ஸ்டாக் ப்ரைஸ் 50 to 100% கரெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ரீட்டைல் இன்வெஸ்டரோட பணம் வந்து மொத்தமாக போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் செபி வந்து எல்லா ரெகுலேஷன்ஸுமே வச்சுட்டு எப்போல்லாம் ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து சடனாக வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அதை வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் வந்து போடுவாங்க. அதுக்கு பேர் அடிஷ்னல் சர்வலைன்ஸ் மெஷர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதில் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸும் வந்து இருக்குது.
ஸோ எப்போல்லாம் ஒரு ஸ்டாக்கை வந்து இந்த சர்வலைன்ஸில் வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் ஒரு ஸ்டீப்பாக ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ஃபண்டமெண்டல்ஸே இல்லாமல், இல்லை ஃபண்டமெண்டல்ஸே இருந்தால் கூட அதை யாராச்சும் வந்து மேனிப்புலேட் பண்ணி மேலே கொண்டு போகிறாங்களா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. நம்பர் 2, ஏதாச்சும் இன்சைடர் ட்ரேடிங் நடக்குதா அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து அதை செக் பண்ணுவாங்க. நம்பர் 3, அந்த ஸ்டாக் வந்து ஒரு ஃபேர் ப்ரைஸை தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கா, இல்லை அப்படின்னா உண்மையிலேயே அதை வாங்கி விற்கிறவங்க ஒரு நல்ல நோக்கத்தில் தான் வாங்குறாங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. நம்பர் 4, இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது ஏஎஸ்எம்ல லிஸ்ட்டில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை வாங்கணுமா வேணாமான்றது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கும் இந்த ஏஎஸ்எம் லிஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் செபியோட ஒன் ஆஃப் தி ப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் தான். அடுத்து செபியோட மேஜர் அப்ஜெக்டிவ் ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இயங்கணும்னா பல பேர் வந்து அதில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி, அதாவது ஐபிஓவில் லிஸ்ட் ஆகக்கூடிய கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் இருப்பாங்க, ப்ளஸ் வந்து இன்டர்மீடியேட் ஆர் புரோக்கர்ஸும் வந்து இருப்பாங்க. இவங்க 3 பேருக்குமே தேவையான ரெகுலேட்டரிஸ் வந்து செட் பண்ணுறது தான் செபியோட வேலை. ஸோ ரெகுலேட்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆக போகுது அப்படின்னா அந்த ஸ்டாக்கு உண்மையிலேயே ஒரு வேல்யூபிளான ஸ்டாக்கா, அந்த பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸாக, எத்தனை வருஷம் இருக்காங்க, அவங்களோட வேல்யூவேஷன் என்ன, பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது, அவங்களோட பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்குது, அவங்க எத்திக்கலான ஒரு கம்பெனியாக இல்லையா, இந்த மாதிரியான பல விஷயத்தை செக் பண்ணிட்டு தான் செபி அப்ரூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக் வந்து ஐபிஓவில் லிஸ்ட் ஆகும். ஸோ இதை தான் வந்து ரெகுலேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி நாளைக்கு ஒரு புது புரோக்கர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுறாங்க, க்ரோ, அப்ஸ்டாக், இந்த மாதிரி ஒரு புது புரோக்கர் வராங்கனாலுமே அந்த புரோக்கரையும் கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியுமே வந்து கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணுவாங்க. இதுவுமே வந்து ரெகுலேட்டரி கீழே தான் வரும். ப்ளஸ் ஒரு குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் லைக் ஹர்ஷன் ஸ்மித் ஸ்கேம்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு நார்மல் இன்வெஸ்டரும் வந்து ஏதாச்சும் ஒரு தப்பான விஷயத்த வந்து பண்ணுறாங்களாலும் இதையும் வந்து ரெகுலேஷன் கீழே கொண்டு வந்துட்டு அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாங்கன்னா ஸ்ட்ரிக்டாக வந்து ஆக்ஷன்ஸ் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் செபியோட ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவ். இதெல்லாம் தாண்டி ஒரு கம்பெனி மர்ஜர் அண்ட் டிமர்ஜர், இல்லை அக்வைசேஷன்ஸ், இல்லை அப்படின்னா சப்சிடரி கம்பெனியோட அக்வைசேஷன்ஸ், இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கும் செபியோட அப்ரூவல் இல்லாமல் எதுவுமே வந்து பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனிக்குமே வந்து கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் வந்து அவங்களோட ரேட்டிங்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ரேட்டிங் ஏஜென்சியை கூட செபி வந்து மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ செபி எப்போல்லாம் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளையோ இல்லை அப்படின்னா மல்டிபிள் பார்ட்டிசிபென்ட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து கண்ட்ரோல் அண்ட் ட்ராக் பண்ணுறாங்களோ இதெல்லாம் வந்து ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன்ஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலாக செபியோட மேஜர் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ செபி அப்படின்றவங்க ஜஸ்ட் வந்து ரெகுலேஷன்ஸ் மட்டும் போட்டு மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல் மட்டும் பண்ண மாட்டாங்க. எப்படி ஈக்விட்டிஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட எக்ஸ்போஷரை இன்னும் அதிகப்படுத்துறது அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அவங்க மூலியமாகவே நீங்கள் செமினார்ஸ் அண்ட் ட்ரைனிங் கூட எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் செபியோட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா இன்டர்மீடியேட்ஸ் லைக் க்ரோ, அப்ஸ்டாக், ஜீரோதா, இந்த மாதிரியான பீப்புள் கூட கான்ஸ்டண்ட்டாக வந்து டச் வச்சுட்டு எப்படி அவங்களையுமே வந்து இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு டெவலப் பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்களோட மேஜர் இன்னொரு டெவலப்மெண்ட்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ டேரெக்டாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறோம் இல்லையா, இதே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரியான ஃபீச்சரே வந்து கிடையாது. இந்த டேரெக்டாக வாங்கக்கூடிய இந்த மியூச்சுவல் ஃபண்டே வந்து ஒரு பெரிய டெவலப்மெண்ட் தான். அது செபி கொண்டு வந்தது தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ செபியோட மேஜர் அப்ஜெக்டிவ் இல்லை கோல் அப்படின்னா 3 விஷயம். நம்பர் 1, ப்ரொடெக்ஷன் டு தி இன்வெஸ்டர். நம்பர் 2, ப்ரிவென்ஷன் ஆஃப் மால் ப்ராக்டிசஸ். நம்பர் 3, ஃபேர் அண்ட் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங். அடுத்த மேஜராக செபியோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதாவது எத்தனை பேர் அதில் வேலை பார்க்குறாங்க அந்த போர்ட் ஆஃப் மெம்பர்ஸில், அந்த போர்ட் ஆஃப் மெம்பர் யார் செலக்ட் பண்ணுறா அப்படின்றத பார்ப்போம். ஸோ செபியோட சேர்மனை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த ஒரு 2 ஆஃபீஸர்ஸ் வந்து யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர்லேருந்து செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்த ஒரு மெம்பரை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து சூஸ் பண்ணுறாங்க. அடுத்து லாஸ்ட்டாக ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக செபி ரெகுலேட்டரி பாடியில் 9 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம செபி பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு ஏதாச்சும் பாடி இருக்கா? ஏன்னா இந்த செபியை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை தான் வந்து மானிட்டர் பண்ணுறாங்க, எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரெகுலேட் பண்ணுறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸே அவங்க தான் பண்ணுறாங்களா இல்லை வேறு யாராச்சும் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பித்த காலத்தில் செபி தான் வந்து அதை ஓன் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து ஆம்பி, அதாவது அசோசியேஷன்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற அந்த ஒரு குரூப் தான் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு தேவையான ரெகுலேட்டரிஸ் எல்லாமே வந்து மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னமும் இந்த ஆம்பி வந்து செபிக்கு கீழே தான் இருக்காங்க. ஸோ செபியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த ஆம்பிக்கு வந்து போய் சேரும். ஸோ ஆம்பி வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வரையும் டிஸ்கஸ் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் வந்து இருப்பாங்க. அதாவது உங்களை என்ன மாதிரி ஒரு நார்மல் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் லைக் கோல்ட்மேன் சாக்ஸோ இல்லை ஜேபி மார்கனோ அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம்ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கி வித்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் லைக் விஜய் கேடியா, புரிஞ்சுவிலியத், ரமேஷ் தமானி,
இந்த மாதிரியான பல இன்வெஸ்டர்ஸும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டராக நான் ஏஷியன் பெயிண்ட் அப்படின்ற அந்த ஒரு பிஸ்னஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த பிஸ்னஸில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வேணும்? நம்பர் 1, நான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு போயிட்டு டேரெக்டாக வந்து அந்த ஸ்டாக்கை வாங்க முடியாது. எனக்கு ஒரு மிடில் மேன் வேணும். அந்த மிடில் மேன் தான் க்ரோ, ஜீரோதா, அப்ஸ்டாக் இந்த மாதிரியான புரோக்கர் மூலியமாக தான் நம்ம ஷேரை வாங்கி விற்க முடியும். ஸோ நம்ம ஊரில் ஏகப்பட்ட புரோக்கர்ஸ் வந்து இருக்காங்க. நீங்கள் எந்த புரோக்கர் வேணால் சூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு பெரிய புரோக்கர்ஸ் லைக் HDFC செக்யூரிட்டிஸ், கோட்டாக் செக்யூரிட்டிஸ் அந்த மாதிரியான புரோக்கரும் சூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் லைக் அப்ஸ்டாக், ஜீரோதா, 5 பைசா இந்த மாதிரியான புரோக்கரும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் மொபைல் ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் க்ரோ, ஜீரோதா, 5 பைசா இந்த மாதிரியான டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்பெனியோட ஆப் வந்து கிடைக்கும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆப்பில் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் பேன் கார்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் பேசிக்காக வந்து இன்வெஸ்டிங்கில் ட்ரேடிங் எது பண்ணாலுமே சரி, அது எல்லாமே வந்து உங்கள் பேன் கார்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து என்ட்ரி ஆகிட்டே வந்து இருக்கும். அதில் எவ்வளோ பை பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ செல் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க எல்லாமே உங்கள் பேன் கார்டு வச்சு ட்ராக் பண்ணுவாங்க. கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் ITR ஃபைல் பண்ணும்போது, அதாவது ஐடி ஃபைல் பண்ணும்போது அது AIS, அதாவது அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட் வந்து கொடுத்துரும். ஸோ எப்போவுமே ஒரு புரோக்கர் கீழே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட பேன் கார்டு கொடுத்து தான் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்ககிட்ட ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டே க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் க்ரோ அப்படின்ற ஆப் எடுத்துக்கிறேன். அதில் என்னோட இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறமா நான் அதில் என்னோட அக்கௌண்ட்டையும் க்ரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் ஏஷியன் பெயிண்ட் அப்படின்ற அந்த ஸ்டாக் வந்து வாங்க போகிறேன். ஸோ ஏஷியன் பெயிண்ட் அப்படின்ற மாதிரி நான் அந்த ஆப்பில் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு NSE-யா இல்லை BSE-யா எதில் வாங்கணும் அப்படின்ற மாதிரி 2 எக்ஸ்சேஞ்ச் வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், அது NSE-ல வாங்கணுமா இல்லை BSE-ல வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் எதில் வேணால் வாங்கலாம். ஆனால் கரெக்டாக அந்த ஏஷியன் பெயிண்டோட கோடு என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதை பை பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் NSE-ல வாங்குறதா இருந்தால் ஏஷியன் பெயிண்ட்டுக்கு ஒரு கோட் இருக்கும். அதே மாதிரி BSE-ல வாங்குறதா இருந்தால் BSE-ல ஒரு கோட் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த ஸ்டாக்கை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்டாக்கு இன்றைக்கி ரேஞ்சுக்கு சப்ளை அண்ட் டிமாண்ட் பொறுத்து எவ்வளோ ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஒன்ஸ் அந்த ப்ரைஸை பார்த்துட்டிங்கன்னா அது ஓகேவாக இருந்ததுன்னா நீங்கள் எத்தனை குவான்டிட்டி வாங்க போகிறீங்க, அதாவது ஒரு ஷேர் வாங்க போகிறீங்களா இல்லை 10 ஷேரா இல்லை 100 ஷேரா அப்படின்றத அதை குவான்டிட்டியில் போட்டுட்டு நீங்கள் அந்த ஷேரை வந்து பை பண்ண முடியும். ஸோ இவ்வளோ நேரம் அந்த ஷேரை பை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பை பண்ணுறதுக்கு பணம் வேணும் இல்லையா? நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணாலுமே வந்து ஆட் ஃபண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு எந்த பேங்க்கை வந்து நீங்கள் லிங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேங்க்கை லிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பேங்க்லேருந்து இந்த ஒரு ஆப்புக்கு வந்து ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஷேரை வந்து வாங்கி விற்க முடியும். ஸோ பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்பர் 1 உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணும். நம்பர் 2 உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். நம்பர் 3 உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும். மொத்தம் இந்த ஆப் மூலிமா நம்ம ஒரு அக்கௌண்ட் தானே கிரியேட் பண்ணணும், நம்ம டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுமா இல்லை ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்களோ, அதாவது க்ரோ, ஜீரோதா இந்த மாதிரியான அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாலுமே 2 அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். ஒன்று ட்ரேடிங் அக்கௌண்ட், இன்னொன்று டிமேட் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கி விற்றீங்கன்னா அதுக்கு தேவைப்படும், அதுக்கு ஒரு யூனிக் நம்பர் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கி விற்றா மட்டும் போதுமா? வாங்கின ஸ்டாக்கை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும்ல, அதாவது டிஜிட்டலாக ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு தான் வந்து உங்களுக்கு இந்த DPID அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த DPIDயை வந்து டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ்னால் யார் அப்படின்னா க்ரோ, ஜீரோதா இவங்கெல்லாம் டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ். இந்த டெபாசிட்டரி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா CDSL அண்ட் NSDL. நீங்கள் எப்போல்லாம் BSEல ஸ்டாக்கை வாங்கி விற்கிறீங்களோ அந்த ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு CDSLல ஸ்டோர் ஆகும். நீங்கள் எப்போல்லாம் வந்து NSEல வாங்கி விற்கிறீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு NSDLல ஸ்டோர் ஆகும். இந்த ஸ்டாக்ஸ்லாம் எதுக்கு ஸ்டோர் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கி ஒரு 10 வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ண போகிறீங்கன்னா முன்னாடி உள்ள காலகட்டத்தில் அதை வந்து ஃபிசிக்கல் பேப்பராக வந்து வாங்கி வித்துட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட வீட்டு பத்திரம் மாதிரி வாங்கி வித்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் எல்லாமே வந்து டிஜிட்டலைசேஷனாக ஆகிறதுனால இந்த மாதிரியான டெபாசிட்டரிஸ் லைக் CDSL, NSDLல தான் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன, ஏன் 2 அக்கௌண்ட்டுமே வேணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுருக்கின்ற மாதிரி நான் நம்புகிறேன். இப்போ ஃபைனலாக ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக நான் ஏஷியன் பெயிண்ட் ஷேர்ஸ் வாங்க போகிறேன். அதுக்கு என்கிட்ட க்ரோ ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் சர்ச் பண்ணிவிட்டு எத்தனை குவான்டிட்டி வேணுமோ அதை வந்து டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுறேன் என்னோட ப்ரோக்கரேஜ் ஆப்பில் இருந்து. ஸோ என்னோட ப்ரோக்கரேஜ் ஆப்பு டேரெக்டாக வந்து NSE இல்லை BSE எதை நான் சூஸ் பண்ணியிருக்கணும் அதோட கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த சைடில், அதாவது ஆப்போசிட் சைடில் ஒரு ஏஷியன் பெயிண்ட் செல்லர் இருந்தால் அப்படின்னா எனக்கு அந்த ஷேரை வந்து பை பண்ணிவிட்டு என் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும். என் அக்கௌண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அது என்னோட DPயில் வந்து உட்காந்துருக்கும். அந்த DP தான் வந்து
நீங்கள் பிஎஸ்சி வந்து வாங்கி விற்றுருந்தீங்க அப்படின்னா அது வந்து சிடிஎஸ்எல்லையும், என்எஸ்சியில் நீங்கள் வாங்கி விற்கிறீங்க அப்படின்னா அது என்எஸ்சிலையும் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஆக மொத்தம் நீங்கள் ஒரு ஷேர்ஸை வாங்கி விற்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரோக்கரேஜ் ஆப் வேணும், ப்ளஸ் உங்களுக்கு ஒரு டிபி கிரியேட் ஆகிருக்கும், அதாவது சிடிஎஸ்எல் இல்லை என்எஸ்சிஎல் அந்த அக்கௌண்ட் கிரியேட் ஆகிருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலிமா என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி மூலிமா தான் நீங்கள் வாங்கி விற்க முடியும். ஸோ எப்போல்லாம் நீங்கள் ஒரு ஷேரை வந்து வாங்கி விற்கிறீங்களோ அதில் இந்த நம்பர்கள்லாம் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னா, உங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருந்தாவே நீங்கள் ஷேர்ஸை பை அண்ட் செல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. டிமேட் அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் ஐபிஓவில் ஏதாச்சும் ஒரு ஷேரை வந்து பிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஷேரு உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஆனால் அந்த ஷேரை நீங்கள் செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் இருந்தால் தான் உங்களோட ஒரு ஷேரை வந்து பை பண்ணி செல் பண்ண முடியும். அந்த ஷேரை நீங்கள் ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் மேண்டட்ரி. இந்த சாப்டரில் ஸ்டாக் மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து ஏன் ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்குது, ஏன் வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஒரு பயங்கரமான வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்குது, ஏன் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து கொடுக்கவே மாட்டேங்குது, எதை வச்சு அந்த ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஷேர் ப்ரைஸ் வந்து ரெண்டே விஷயத்தை வச்சு தான் டிட்டர்மைன் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 1, எப்போல்லாம் ஒரு ஷேருக்கு வந்து நல்ல ஒரு டிமாண்ட், அதாவது நிறைய பேர் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அப்போல்லாம் அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து பயங்கர ஹை வந்து போயிட்டே இருக்கும். எப்போல்லாம் ஒரு ஷேருக்கு வந்து டிமாண்டே இல்லையோ அப்போ அந்த ஷேர் வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்ற அந்த கான்செப்ட்னால மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா ஷேருமே வந்து மேலேயும் போகுது இல்லை கீழேயும் வருது. ஸோ இப்போ எல்லார் மனசுலையும் ஒரே ஒரு கேள்வி தான், இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை எதை பொறுத்து மாறுது? ஸோ இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை என்னை பொறுத்து மட்டும் ஒரு 4 ஃபேக்டர் வச்சு மாறிக்கிட்டே வந்து இருக்கும். இதை மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்பர் 1, கம்பெனி அனௌன்ஸ்மெண்ட். எப்போல்லாம் ஒரு கம்பெனி வந்து அவங்களோட ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த ரிசல்ட் பாசிட்டிவாக இருந்தால் ஷேர் ப்ரைஸ் மேலே போகும், ரிசல்ட் நெகட்டிவாக இருந்தால் ஷேர் ப்ரைஸ் கீழே வரும். ஒரு சில வாட்டி ஆப்போசிட்டில் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, எப்போல்லாம் ஒரு கம்பெனி வந்து டிவிடெண்ட், ஸ்பிளிட்டு, போனஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்கிறாங்களோ அப்போல்லாம் அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து கீழே மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. மூணாவது, எப்போல்லாம் அந்த கம்பெனியில் ஒரு எக்ஸ்பான்ஷன் நடக்குதோ அந்த மாதிரியான நியூஸ் வரும்போது அந்த ஷேர் வந்து மேலேயோ எல்லாம் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனியோட மர்ஜர் இல்லை டிமர்ஜர் இல்லை டேக் ஓவர் ப்ளஸ் வந்து மேனேஜ்மெண்ட் சேஞ்சஸ்ஸு இல்லை மேனேஜ்மெண்ட்டில் ஏதாச்சும் ஸ்கேம்ஸு இல்லை மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஒரு மாஸ் எம்ப்ளாயி வந்து லே ஆஃப் பண்ண போகிறாங்க இல்லை மாஸ் எம்ப்ளாயி வந்து ஹையர் பண்ண போகிறாங்க, இந்த மாதிரியான கம்பெனி ரிலேட்டட் எந்த நியூஸ் வந்தாலுமே ஷேர் ப்ரைஸ் வந்து மேலே இல்லை கீழே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரெண்டாவது முக்கியமான ஃபேக்டர் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் நியூஸஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐடி செக்டரை எடுத்துப்போம். ஐடி செக்டர் லாஸ்ட் ஒரு 2 மாதத்தில் மோர் தென் 15 to 20% கரெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மட்டும் 30% 40% கரெக்ஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2024. ஒரு எக்ஸாம்பிளுக்கு கவர்மெண்ட் வந்து நாளைக்கு பிஎல்ஐ ஸ்கீம், அதாவது ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ், அந்த ஸ்கீம்ஸுக்கு கீழே எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிக்கோ இல்லை ஆட்டோமொபைல் கம்பெனிக்கோ ஒரு பயங்கரமான போனஸ் வந்து கொடுக்க போகிறோம், இல்லை அப்படின்னா டாக்ஸேஷனில் ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்கீமுக்கு அப்புறமா கண்டிப்பாக வந்து ஆட்டோமொபைல் அண்ட் எலக்ட்ரானிக் கம்பெனிலாம் மேலே போகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அதுதான் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வந்து நடந்திருக்கு. 2022லேருந்து 2024 வரையும் ஆல்மோஸ்ட் எல்லா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல் கம்பெனி வந்து பயங்கரமாக மேலே போயிருக்குன்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இந்த 2 செக்டாருக்கும் வந்து பிஎல்ஐ ஸ்கீம்ஸில் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு பெனிஃபிட் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து பாலிசியாக வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த செக்டரில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்குமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸேஷன் கிடையாது, அதாவது 30% டாக்ஸேஷன் கட்டிகிட்டு இருக்கீங்க. 1 கோடி ரூபா லாபத்துக்கு 30 லட்ச ரூபா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிட்டு இருக்கீங்க. கவர்மெண்ட் வந்து திடீர்னு வந்து அது 10% கட்டினா போதும் அப்படின்னா வருஷத்துக்கு 20 லட்ச ரூபா உங்களுக்கு லாபம். இதே பெரிய கம்பெனி வந்து யோசிச்சு பாருங்க, அவங்க 2000-3000 கோடி ப்ராஃபிட் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு டாக்ஸேஷனில் பெனிஃபிட் இருந்தது அப்படின்னா அது கம்பெனிக்கு லாபம் தானே, ஆப்வியஸாக அது இன்வெஸ்டர்ஸ்க்கும் லாபம். அதனால தான் அந்த ஷேர் ப்ரைஸ் மேலே போகுது. மூணாவது முக்கியமான ரீசன் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டில் பொதுவாக 2ஆக வந்து பிரிக்கலாம். ஒன்று புல் மார்க்கெட், இன்னொன்று பியர் மார்க்கெட். 2020லேருந்து ஆரம்பித்து இப்போ வரையுமே புல் மார்க்கெட் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு சில வாட்டி அப் அண்ட் டவுன்ஸ் வந்து இருந்தது, ஆனால் மோஸ்ட்லி வந்து புல் மார்க்கெட் தான். ஸோ கண்டிப்பாக அடுத்த ஒரு 1 or 2 இயர்ஸில் ஒரு பியர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகலாம். அந்த பியர் மார்க்கெட் அடுத்த ஒரு 2 to 3 இயர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ எப்போல்லாம் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக இருக்காங்க, அதாவது மார்க்கெட் கண்டிப்பாக மேலே தான் போகும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்கன்னா அப்போது புல் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. எப்போல்லாம் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு பெசிமிஸ்ட், அதாவது கண்டிப்பாக வந்து இது ஓவர் வேல்யூவேஷன் கண்டிப்பாக கீழே வரும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்கன்னா பியர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு சப்ளை டிமாண்ட் வச்சு மேலே இல்லை கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் மேஜரான ஒரு கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ட்ரெண்டுன்னு கூட சொல்லலாம்.
ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக முக்கியமான ஒரு ஃபேக்டர் எக்கனாமிக் ஃபேக்டர். ஸோ இந்த எக்கனாமிக் ஃபேக்டரில் மேஜரான ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர். எப்போ வந்து ரஷ்யா யுக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆச்சோ அன்னிலிருந்தே மெட்டல் ரிலேட்டடான ப்ரைஸ்லாம் வந்து பயங்கர ஹையாக தான் வந்து இருக்குது. இப்போ வரையுமே குறையில. அதுக்கு நடுவில் இஸ்ரேல் அண்ட் ஹமாஸ் வார், இந்த மாதிரியான பல வார்ஸ்லாம் நடக்குது. எப்போல்லாம் வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஆல் ஓவர் த வேர்ல்டு வருதோ கண்டிப்பாக வந்து பல ஸ்டாக்கோட ப்ரைஸில் வந்து ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும், எஸ்பெஷலி கமாடிட்டி ரிலேட்டடான ஸ்டாக்ஸ். ரெண்டாவது மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். ஸோ பொதுவாக ஒரு ஸ்டாக் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பவர் ஸ்டாக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பவர் ஸ்டாக் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸில், அதாவது 2021 2024 வரையும் பயங்கரமான ஒரு ரன் அப் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு மேஜரான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவலுக்கு கம்பெனிக்கு தேவையான பவர் சப்ளை அதிகமாகிடுச்சு. இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் அதிகமானதுனால பவர் சப்ளை அதிகமாச்சு. பவர் சப்ளை அதிகமானதுனால பவர் செக்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் வந்து மேலே போகுது. இதை வந்து நீங்கள் ஒரு மைக்ரோ இல்லை மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அடுத்து இன்ஃப்ளேஷன் சிபிஐ டேட்டா, அதாவது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது, அதாவது சராசரியாக நம்ம வாங்கக்கூடிய பொருட்களோட ப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்குன்றத இந்த ஒரு இண்டெக்ஸ் தான் வந்து காட்டும். ஸோ எப்போல்லாம் இந்த இண்டெக்ஸ் வந்து அதிகம் இல்லை கம்மியாகுதோ அதை பொறுத்து ஸ்டாக் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். அடுத்து MPC இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எப்போல்லாம் நம்ம வாங்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகுதோ அதை பொறுத்து நம்மளோட எக்கனாமியில் நிறைய சேஞ்சஸ் வரும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்போல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ ஸோ ஆப்வியஸாக நம்ம கடன் வாங்குறத குறைப்போம். இல்லை அப்படின்னா கடன் வாங்கணும்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணிட்டு இருப்போம். ஸோ அது வந்து எக்கனாமிக்கு நல்லதில்லை, நம்ம ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் நல்லது கிடையாது. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்து ஆப்வியஸாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் கண்டிப்பாக வரும். ஸோ ஃபைனலாக ஜிடிபி, ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி வந்து எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்றத இந்த ஜிடிபி டேட்டா தான் வந்து சொல்லும். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு கண்ட்ரியாக வந்து நம்ம எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த ஜிடிபி டேட்டா வந்து நமக்கு சொல்லும். ஸோ இந்த ஜிடிபி டேட்டா வந்து ஒரு கண்ட்ரிக்கு, அதாவது இந்தியா மாதிரி இருக்கிற ஒரு கண்ட்ரிக்கு வந்து ஹையாக இருந்துச்சு, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ரன் அப் வந்து இருக்கும். அதுவே வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக் ப்ரைஸஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸ்பெசிஃபிக் டு ஒரு செக்டராக இருக்கலாம், இல்லை ஹோல் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்குமே கீழே வரதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக ஸ்டாக் ப்ரைஸஸ் வந்து ஏன் வந்து மேலேயும் கீழேயும் போகுது அப்படின்ற அந்த ஐடியா கிடச்சிருக்குன்ற மாதிரி நான் நம்புகிறேன்.